வணக்கம் மக்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கேமரா முன்னாடி நின்னா அவர் ஒரு சிங்கம், ஒரு மகா கலைஞன். ஆனா அந்த மேக்கப் கலைஞ்சதுக்கு அப்புறம் அவர் எப்படிப்பட்ட மனுஷன், ஏன் இவரை இவ்வளவு கொண்டாடுறோம்னு நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி சினிமாவில் கூட பார்க்க முடியாத 2 ட்விஸ்டான சம்பவங்கள் அவரோட நிஜ வாழ்க்கையில நடந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சம்பவம் 1. மதுரையில் நடந்த அந்த மர்மமான நட்பு. சிவாஜி ஒரு ஊருக்கு போறாருன்னா அங்க இருக்கிற பெரிய விஐபிகள் எல்லாம் அவரை பார்க்க வரிசையா வருவாங்க. ஆனா மதுரையில ஒருத்தர் இருந்தார். அவருக்கு சினிமாவே பிடிக்காது, சினிமாவும் பார்த்ததில்லை. சினிமாவில் இருக்கிற சிவாஜி சினிமாவில் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாது. சிவாஜியோட நடிப்பு, சினிமா இதெல்லாம் தெரியாது, பார்த்ததும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் சிவாஜி ஒரு நல்ல மனுஷர், நல்ல நண்பர், அவ்வளவுதான். அவர்தான் பெரிய கருப்பண்ணம்பலம். இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு விசித்திரமான நட்பு இருந்துச்சு. ஒரு நாள் இவரை வற்புறுத்தி சிவாஜி நடிச்ச உயர்ந்த மனிதன் படத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. படத்தை பார்த்த பின்னால அவர் என்ன சொல்ல போறாருன்னு நண்பர்கள் ஆர்வமா இருந்தாங்க. உலகமே வியந்து பார்க்கிற சிவாஜியோட உயர்ந்த மனிதன் படத்தை பார்த்துட்டு இந்த நண்பர் என்ன சொன்னாரு தெரியுமா? எல்லோரும் பாராட்டி தள்ளுவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நண்பர் அசால்ட்டா, பரவாயில்லப்பா, நல்லாதான் நடிக்கிறார் அப்படின்னு ஒரு புது நடிகரை பாராட்டுற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். நண்பர்களும் சிவாஜி கிட்ட இதை பத்தி சொன்னாங்க. சிவாஜி கிட்ட இருந்து என்ன ரியாக்ஷன் வந்திருக்கும்? சிவாஜிக்கு கோபம் வந்ததா? இல்லவே இல்லை. அந்த உண்மைதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தன்னையும் நடிப்பையும் எந்நேரமும் கேட்டுட்டு இருக்கிற சிவாஜிக்கு கள்ளம் கபடம் இல்லாத அந்த மனுஷனோட உள்ளத்துல இருந்து வந்த அந்த சத்தியமான வார்த்தைகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவாஜியோட நட்பு வட்டத்துல அவர் ரொம்ப நெருக்கமான நண்பரா இருந்தார். ஆனா இந்த கதையில ஒரு சோகம் இருக்கு. ஒரு நாள் அந்த நண்பர் மாரடைப்பிட இறந்து போயிடுறாரு. ஆனா சிவாஜிக்கு அந்த தகவல் சொல்லப்படவே இல்லை. பல மாசம் கழிச்சு மதுரைக்கு சிவாஜி வந்தப்பதான் அந்த அதிர்ச்சியான செய்தி தெரிஞ்சது. தன்னோட நண்பன் மாரடைப்பிட இறந்துட்டார்னு தகவல் தெரியுது. சிவாஜி பிஸியா இருப்பாரு, அவருக்கு எதுக்கு சிரமம் கொடுக்கணும்னு அவரோட மகன்கள் அப்பா இறந்த விஷயத்தை சொல்லாம விட்டுட்டாங்க. தன்னோட உயிர் நண்பன் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? ஷூட்டிங், கால் ஷீட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அந்த நண்பரோட வீட்டுல போய் ஒரு சாதாரண மனுஷனா கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டார். அந்த பசங்க கிட்ட அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு பெருமையா இருக்கு. என்கிட்ட ஏன் சொல்லல? நான் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா? நான் ஒரு நடிகனா இருக்கலாம், ஆனா உங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நண்பன். சரி, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கிறேன். என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு மகன்கள் கிட்ட சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கும் அந்த குடும்பத்தோட காதுகள்ல ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப 2வது சம்பவம். இது சினிமா உலகத்துல நடந்த ஒரு த்ரில்லர்னு கூட சொல்லலாம். நள்ளிரவு 2 மணி. சிவாஜி வீட்டுல எல்லோரும் நல்ல தூக்கத்துல இருக்காங்க. திடீர்னு கதவு பலமா தட்டப்படுது. கதவை திறந்தா அங்க நிக்கிறது ஒரு வில்லன் நடிகர். அவர் வேற யாரும் இல்ல, நடிகர் அசோகன். பதறிப்போன சிவாஜி, என்னப்பா அசோகன் இந்த நேரத்துல, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, அசோகன் செஞ்ச ஒரு விஷயம் சிவாஜிய உரையவே வச்சுது. சிவாஜி அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு, உன்னை இப்பவே பார்த்து இதை நான் சொல்லல அப்படின்னா எனக்கு நைட்டு தூக்கமே வராதியா அப்படின்னு கத்துறாரு. அப்பதான் விஷயம் தெரியுது. ஆலயமணி படம் பார்த்துட்டு அந்த நடிப்போட பாதிப்புல அசோகன் ஓடி வந்திருக்கிறாருன்னு. நைட் ஷோ முடிஞ்சதும் அசோகன் தன்னோட வீட்டுக்கு கூட போகல. அப்ப நைட் 2 மணி. அதுதான் இந்த சம்பவத்தோட த்ரில்லர் திருப்பம். இங்கதான் சிவாஜியோட இன்னொரு முகம் தெரியுது. சரிப்பா கிளம்புன்னு சொல்லாம தன்னோட மனைவி கமலா அம்மாவை எழுப்பி, இவ நம்ம திருச்சிக்காரன், தொழில் தெரிஞ்ச ஆளு, இவன் பாராட்டணும் அப்படின்னா அது எனக்கு அவார்டை விட பெருசு. சினிமா விட்டதும் அப்படியே வந்துட்டான், சாப்பிட்டு கூட இருந்திருக்க மாட்டான், இவனுக்கு உடனே சமைச்சு போடு அப்படின்னு சொல்லி விடிய விடிய 2 பேரும் சாப்பிட்டுட்டு சினிமாவை பத்தி பேசுறாங்க. நட்சத்திர குடும்பங்களை திடீர்னு விருந்தினர்கள் வர்றது சகஜம்தான். ஆனா ஒரு நடிகன் பாராட்ட வீட்டுக்கு வந்த அந்த நேரத்துல ஒரு குடும்பமே விடியற்காலையில எழுந்து சமைச்சு விருந்து போடுறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அசோகனும் சிவாஜியும் அன்னைக்கு விடிய விடிய சினிமாவை பத்தியும் அந்த படத்தோட நுணுக்கங்களை பத்தியும் பேசிக்கிட்டு சாப்பிட்டாங்க பாருங்க. அதுதான் உண்மையான கலை நட்பு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கலை நட்பு இடையில பிரேக் ஆயிடுச்சு. ஆனாலும்
கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் இடையில மனக்கசப்பு வந்து பேச்சுவார்த்தைய நின்னு போச்சு. பல வருஷம் கழிச்சு அசோகன் உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. இப்ப சிவாஜி என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பழைய கோபத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறார். அசோகனோட அக்காவை பார்த்து, அசோக இனிமே கஷ்டப்பட்டு நடிக்க வேணாம், அவனுக்காக 2 படம் நான் நடிச்சு தர்றேன், அந்த பணத்துல அவன் நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். திரையில மேக்கப் போட்டு நடிச்ச நடிகர்களை நம்ம பார்த்திருக்கலாம். ஆனா மனசுக்குள்ள மேக்கப் போடாம வாழ்ந்த அந்த சிவாஜி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு சுவராசியமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.